உன் பேர் மங்கி தானே? ஓ டேய், நீ மங்கி தான்டா. ஆமா, உனக்கு ஒரு பேர் இருக்கும். கேட்போமா? கேட்கலாம்ல? எல்லாரும் கேட்க சொல்றேன். எல்லாரும் கேட்பீங்களா? அப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டானா? வேற எப்படி கேட்கணும்? எல்லாரும் சேர்ந்து டேய் உட்கார்றா, வந்திருக்கிறாரு, கை தட்டுங்க. அவங்க உட்கார சொன்னீங்களா? டேய் சொல்றாங்கல்ல. ஆமா, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொன்னா கை தட்டுங்க. மண்டு. உனக்கு எங்களை பார்க்கறதுல சந்தோஷமா மண்டு? கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் இல்ல. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் இல்லை. ஏன்? இல்ல, பிள்ளைங்கெல்லாம் கை தட்டுறாங்க, பெரியவங்களாம் கை தட்டவே மாட்டேங்கிறாங்க. உருன்னு உட்காந்துருக்காங்க. இல்ல, அவங்க கொஞ்சம் விருப்பத்தோட உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கை தட்டுமா? கொஞ்சம் தட்டினா நல்லா இருக்கும். எல்லாரும் சரி மண்டு, ரொம்ப சந்தோஷம். வீக்கேஸோட தலைப்பு உனக்கு தெரியுமா? தெரியும். தலைப்பு என்னன்னா மல்லிப்பூ, சாமந்திப்பூ, ஏய், தலைப்புன்னா மல்லிப்பூவா? பிள்ளைங்க, நம்ம தலைப்பு என்னது? கேட்டுச்சா? கேட்டுச்சு, சரியா கேட்கல. சரியா கேட்கலையா? இயேசுவில் நிலைத்தது. ஓஹோ, எனக்கு ஏசியில் உட்கார்ந்து இருக்கு. இயேசுவில் நிலைத்ததுடா. இயேசுவில் நிலைத்தது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும், தெரியாது. ஒண்ணு தெரியும்னு சொல்லு, இல்ல தெரியாதுன்னு சொல்லு. இல்ல, தெரியும், ஆனா கொஞ்சம் தெரியாது. சரி, என்ன தெரியும்? இயேசுவில் நிலைத்ததுன்னு தெரியும். என்ன தெரியாது? அதுக்கு அர்த்தம் தெரியாது. பிள்ளைங்களா, நம்ம இப்ப சொன்னோம்ல, இயேசுவில் நிலைத்து இருக்கிறதுனா என்னது? பாவம் செய்யாம இருக்கிறது. என்னது? இயேசுவில் நிலைத்து இருக்கிறதுனா என்னது? பாவம் செய்யாம இருக்கிறதா? ஆமா, பாவம் செய்யாம இருக்கிறது. பாவம்னா என்ன தெரியல உனக்கு? தெரியும், தெரியும். சொல்றது, கெட்டவார்த்தை பேசுறது. அப்படி சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மரியாதைலாம் பேசக்கூடாது. ஏன் நீ அவனையும் பார்க்குற? சரி, இயேசுவில் நிலைத்து. வேற என்ன தலைப்பு உனக்கு தெரியும்? எனக்கு அது ஒண்ணுதான் தெரியும். சரி, வெரி குட். நாங்க பாட்டு, ஒரு அழகான பாட்டு பிள்ளைங்க ஆக்ஷன் செஞ்சாங்க, பாத்தியா? இல்லையே. இல்லையாமே? அது 2 லைன் பாடிடலாமா? 2 லைன், 2 லைன். ரெடி? 1 2 3 4. குப்பை தொட்டியா, குப்பை தொட்டியா, குப்பை தொட்டியா தம்பியே. கேட்சா? ஏன்டா என்ன பார்த்து குப்பை தொட்டிங்க? ஒன்ன பார்த்து குப்பை தொட்டி சொல்லடா. நம்ம மனசு என்ன குப்பை தொட்டியா அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, இல்ல தானே? ஆமா, பாவம் செய்யும் போது உங்க மனசு குப்பை தொட்டியாயிடும். ஆமா, அப்படிதான். நீ பாவம் செய்யும் போது உங்க இருதயம் என்னவாயிடும்? குப்பை தொட்டி. அதாவது நாத்த எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களை பார்க்கறவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஆமா, இல்ல நீ பாவம் செய்வியோ? நிறைய செய்வான். என்ன பாவம் செய்வ? திருடுறது தப்பு தானே? அப்புறம் அதுவும் திருடுறது தான். ஓ, அதுவும் தப்பு தான். இதெல்லாம் செஞ்சா இருதயம் எப்படி ஆயிடும் தெரியல? குப்பை தொட்டி ஆயிடும். உன்னை பார்க்குறவங்க நல்ல பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணணும் பிள்ளைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு இப்போ ஒரு வசனம் படிச்சாங்க, கேட்டியா? யாரும் சொல்லுவாங்க வசனத்தை? அக்காங்க சொல்லி கொடுத்த வசனத்தை முன்னாடி வந்து இவனுக்கு சொல்லி கொடுக்க வரீங்களா? வாங்க. அந்த அக்கா மூக்க சொல்லிடுறாங்களா இல்லை வரேன்னு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல.
இருந்தாலும் கூப்பிட்டுட்டேன். சரி வாங்க. இல்ல அந்த அக்கா மூக்க தான் சொல்லுங்க. இல்ல வந்து சொல்லுவாங்க. இங்க வாங்க, எப்படி வாங்க. உங்க பேரு? உங்க பேரு என்னடி? சுவாதி. சுவாதி அக்கா சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க. இருங்க, சொல்லு. அவனுக்கு சொல்லி தரணும். நான் மைக் வாங்கிக்கோ. அவனுக்கு நீங்க சொல்லி தரணும். ஓகேயா? சாதி அக்கா ஸ்லோவா சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க. ஒன்னொன்னா. பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க. கட்சிகளுக்க. ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க. இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தியஸ் இல்லையா? இயேசு கிறிஸ்தியஸ் தான். எப்போ தெரியும்? இல்ல கொஞ்சம் தெரியும். கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. நீ சொல்றா. நீ சொல்லணும்ல. கத்துக்கிட்டியா? சாதி அக்கா இப்போ வருவேன். நீ ஒரு தடவை வேகமா சொல்லிருக்கு. ஒரே ஒரு வேகமா சொல்லி ஃபுல்லா. நீ சொல்றியா? யாராவது கூப்பிடுறியா? நீ சொல்லிருங்க. பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. வெரி குட். சுவாதிகாக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. சூப்பரா சொன்னாங்கல்ல. ஆமா, இப்போ நீங்க சொல்றீங்களா மண்டு? சொல்லிடுவேன். அதான் கேட்டு உனக்கும் தருவேன். தேங்க்யூ. நீ கடைசியா ஒரு தடவை சொல்லு. சொல்லிட்டேன். சொல்லிடுவேன். சொல்லுடா. பாவிகளை என்ன பார்த்து சொல்ல, அந்த பார்த்து சொல்லு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு என்னது? அப்புறம் என்னது? 1:15. யாரும் கேட்கவே இல்லை. பாவிகளை ரட்சிக்கிறது என்னன்னு தெரியல. பாவிகளை ரட்சிக்கணும் என்னது? பாவிகளை பாவத்துல இருந்து காப்பாத்த, அவங்களை விடுவிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதான் இந்த வசனம் சொல்லுது. ஓஹோ. அப்போ ஒன்ன காப்பாத்தவும் ஒருத்தர் இருக்கார். யாரு? என்ன காப்பாத்த இயேசு இருக்கிறார். அப்ப நீ என்ன பண்ணணும்? போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். கரெக்டா சொல்றானே. சூப்பர். சிண்டு வச்சு மண்டு. யார் சிண்டு? இல்ல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை சொல்லிட்டேன். இது என்ன பேர் மறந்துட்டீங்களா? இல்ல மாத்தலடா. அவன் தான் அடிக்கடி வருவான். நீ திடீர்னு வந்துட்டியா, அதான் உன் பேர் அப்படி சொல்லிட்டேன். என் மறந்துட சொன்னீங்க, கடிச்சு வந்துருவேன். இப்படிலாம் பேசக்கூடாதுடா. சரி சாரி, பேச மாட்டேன். ஓகே மண்டு, நீ சீக்கிரம் போய். இப்போ வேற யாராவது கூட்டு வந்திருக்கியா? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். மண்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? எப்போ வருவாங்க? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடுவாங்க. 10 நிமிஷமா? 10 நிமிஷம் என்ன பண்ண போறீங்க? மேக்கப் போட வேணாமா? பிள்ளைங்களா, மேக்கப் போட 10 நிமிஷம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகுமா? நம்ம டிபார்ட்மெண்ட் வேறடா. நமக்கு எதுக்குடா மேக்கப்? இன்னைக்கு தான்டா 1 மணி நேரம் ஆகும். என்ன இன்னைக்கு 1 மணி நேரம் ஆகுமா? இல்ல 10 நிமிஷம் தான். பாருங்க, எனக்கு எவ்வளவு முடி இருக்கு. மாற வேணாமா? இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமா? மாறிட்டு வந்துடுவான். சரியா? ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மட்டும் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போமா? ஆனால் 10 மினிட்ஸ் ரொம்ப அதிகம். குறைச்சிருவோம் மணி நேரத்தை. 10 மினிட்ஸ் வேணாம். உனக்கு எவ்வளோ நேரம் வேணும்? 20 மினிட்ஸ் கொடுங்க. ஆமா, 5 மினிட்ஸ். இல்ல 7 மினிட்ஸ். ஓகே 7 மினிட்ஸ். ஓகேயா? ஓகே மட்டும் 7 மினிட்ஸ் கழிச்சு நீ வரணும்.